2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் யாருக்கு ஜாக்பாட்? வாங்க 12 ராசிகளுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிரடியான மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கப் போகிறது. வேலையில் 85%. செவ்வாய் மற்றும் சனியின் சாதகமான நிலையால் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மணி 65%. வரவு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் துரத்தும். முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. லவ் 70%. ராசிநாதன் வலுவாக இருப்பதால் துணையுடன் நல்ல புரிதல் இருக்கும். சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்த்தால் காதல் இனிக்கும். ஹெல்த் 80%. பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கொள்வது அவசியம். இந்த மாதத்திற்கான சக்சஸ் டிப்ஸ். நிதானமாக செயல்பட்டால் இந்த 75% வெற்றியை 100% மாற்றலாம். ஏப்ரல் மாதம் ரிஷப ராசிக்கு ஒரு சீரான மற்றும் முன்னேற்றமான மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கான பலன்கள் இதோ. தொழில் 75%. உங்கள் கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரலாம், ஆனால் உங்களால் அதை சிறப்பாக செய்ய முடியும். பணம் 80%. இந்த மாதம் பொருளாதார ரீதியாக மிக வலுவாக உள்ளது. நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரலாம் அல்லது சேமிப்பு உயரும். காதல் உறவு 65%. உறவுகளில் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும். ஆரோக்கியம் 78%. உடல்நிலை சீராக இருக்கும். மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா அல்லது நடைபயிற்சி மேற்கொள்வது உற்சாகத்தை தரும். மொத்தத்தில் 75%. ஏப்ரல் 2026இல் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான காலகட்டமாக இருக்கும். கவனமாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். தொழில் 70%. செவ்வாய் மற்றும் சனி 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் பிற்பகுதியில் புதிய பொறுப்புகளும் அங்கீகாரமும் கிடைக்கலாம். பணம் 60%. வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஏப்ரல் 14க்கு பிறகு பணம் கிடைக்கலாம். முதலீடுகளில் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். காதல் மற்றும் குடும்பம் 75%. மாதத்தின் தொடக்கத்தில் வாக்குவாதங்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது உறவை வலுப்படுத்தும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் 70%. வேலைப்பழு காரணமாக மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு ஏற்படலாம். உணவில் கட்டுப்பாடு தேவை. அஜீரண கோளாறுகள் வரலாம். தியானம் மற்றும் போதுமான தூக்கம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சுருக்கம். ஏப்ரல் மாதம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். மாதத்தின் பிற்பகுதி சாதகமாக இருக்கும். ஹலோ கடகராசி நேயர்களே, ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமைய போகுது. முதல்ல உங்களோட கெரியர். இதில் நீங்க 80% மாஸ் காட்ட போறீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் மேலதிகாரிகளோட பாராட்டுகளும் நிச்சயம் உண்டு. அடுத்து மணி. இதுல உங்களுக்கு 75% இருக்கு. வருமானம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். பழைய கடன்கள் எல்லாம் அடைய வாய்ப்பு இருக்கு. கூடவே சுப செலவுகளும் உண்டாகும். அன்பான உங்களோட லவ் அண்ட் ஃபேமிலி. இதுல உங்களுக்கு 72%. கணவன் மனைவிக்குள்ள அன்பு ரொம்பவே அதிகமாகும். சிங்கிள்ஸா இருக்கிறவங்களுக்கு கல்யாண பேச்சுகள் கைகூடி வரும். கடைசியா ஹெல்த்.
இதுல நீங்க 85% டாப்ல இருக்கீங்க. ரொம்ப நாளா இருந்த சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் எல்லாம் நீங்கி மனசும் உடம்பும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த ஏப்ரல் மாசம் கடகராசிக்கு 78% ஒரு ஸ்ட்ராங்கான வெற்றிகரமான மாதமா இருக்க போகுது. இந்த மாதம் இன்னும் சிறப்பா அமைய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க கடகராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம கெத்தான கம்பீரமான சிம்ம ராசி லியோ நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாசம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது தெரியுமா? கரியர்ல சும்மா நெருப்பா எரிய போகுது. ஆனா லவ்ல மட்டும் லைட்டா பல்ப் எரிய வாய்ப்பு இருக்கு. வாங்க முழுசா என்னன்னு பாப்போம். முதல்ல நாம பார்க்க போறது தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு. இதுக்கு இந்த மாசம் கிடைக்கிற மார்க் எவ்வளவு தெரியுமா? முறையே 88%. சிம்ம ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாசம் உங்களோட மாசம்னே சொல்லலாம். ஆபீஸ்ல நீங்க தான் பாஸ். புது வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? சூப்பரான கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டர் தேடி வரும். வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வுன்னு மேலதிகாரிகளோட பாராட்டு மழையில நினைய போயிருங்க. உங்களோட தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்கும். சோ இந்த மாசத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான பணம், காசு, துட்டு, மணி. இதுக்கு இந்த மாசம் 70% கிடைச்சிருக்கு. பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். வரவேண்டிய இடத்துல இருந்து பணம் வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு சூப்பரான வழி பிறக்கும். ஆனா ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், கையில காசு இருக்குன்னு கண்டபடி ஆடம்பர செலவு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சேமிப்புலையும் கவனம் செலுத்துங்க, ஓகேவா? அடுத்ததா நம்ம ஹார்ட்டின் ஏரியா, காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை. ஹார்ட், இதுக்கு இந்த மாசம் 65% தான் கிடைச்சிருக்கு. கிரிப்ஸ். சிம்ம ராசிக்காரங்களே, இந்த மாசம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். லவ்வர் கூடவோ இல்ல கணவன் மனைவிக்குள்ளேயோ சின்ன சின்ன ஈகோ ப்ராப்ளம், கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றதுதான் சரின்னு அடம் பிடிக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கோபத்தை குறைச்சு நிதானமா பேசினீங்கன்னா இந்த 65% நீங்க 100% மாத்திடலாம். கடைசியா ஆரோக்கியம், ஹெல்த். இதுக்கு 78% கிடைச்சிருக்கு. ஹெல்த் வைஸ் இந்த மாசம் பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க. பழைய உடம்பு வலி எல்லாம் பறந்து போயிடும். ஆனாலும் வேலை பலுவால வர்ற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் யோகா, தியானம் பண்ணுங்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. உடம்பு தான் நமக்கு முக்கியம். ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு 75% மார்க்கோட ஒரு சூப்பரான மாசமா தான் அமைய போகுது. ஆமா, இந்த மாசத்துக்கு உங்களுக்கு லக்கி நம்பர் என்னன்னு தெரியுமா? 5 மற்றும் 9. இந்த 2 நம்பர்களும் உங்களுக்கு லக்கியா இருக்க போகுது. சிம்மராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. வணக்கம் நண்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களோட அதிர்ஷ்ட சதவீதம் என்னன்னு பார்க்கலாமா? இந்த மாசம் உங்களுக்கு கெரியர்ல 82% வரைக்கும் எகிர போகுது. ஆனா லவ் லைஃப்ல கொஞ்சம் சுமார் தான். வீடியோவை முழுசா பாருங்க. அப்போதான் எந்தெந்த விஷயத்துல நீங்க உஷாரா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். தொழில் மற்றும் வேலை, கெரியர் 82%. முதல்ல உங்களோட பலமான பகுதி கெரியர். இந்த மாசம் 82% சூப்பரான பலன்கள் இருக்கு. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கும். புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். மேலதிகாரிகளோட பாராட்டை பெறுவீங்க. தைரியமா உங்க இலக்குகளை நோக்கி ஓடுங்க. ஆரோக்கியம், ஹெல்த் 75%. அடுத்து ஆரோக்கியம் 75%. உடம்புல பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனா வேலைப்பளு காரணமா சின்னதா மன அழுத்தமும் சோர்வும் வரலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிதிநிலை, மணி 68%. வரவு எப்படி இருக்கும்? 68%. வரவு சுமாராகத்தான் இருக்கும். ஆனா கூடவே தேவையற்ற செலவுகளும் எட்டி பார்க்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை, லவ் 60%.
இந்த மாசம் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் இதுதான். கணவன் மனைவிக்குள்ளயோ இல்ல லவ்வர்ஸ்குள்ளயோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீயா நானான்னு ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போங்க. மௌனம்தான் இந்த மாசம் உங்களுக்கான சிறந்த ஆயுதம். பரிகாரம். மொத்தத்துல இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு 71% ஒரு இயல்பான நல்ல மாதமாதான் அமைய போகுது. சனிக்கிழமைகள்ல பெருமாள் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலன்களை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கன்னி ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன். கெரியர் 77%. ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரத்தால் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். பணவரவு 72%. பணவரவு சீராக இருக்கும், ஆனால் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. நிலுவையிலிருந்த பழைய கடன்கள் வசூலாக வாய்ப்புள்ளது. லவ் 80%. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த பகுதி இதுதான். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். காதலர்களுக்கு திருமண பேச்சுகள் கைகூடும். ஹெல்த் 74%. பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் சிறு உடல் உபாதைகள் வரலாம். சரியான ஓய்வும் உணவும் அவசியம். முக்கிய குறிப்பு: ஏப்ரல் 13க்கு பிறகு சூரியன் மேஷ ராசிக்கு மாறுவதால் கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட்டால் இந்த 76% வெற்றியை 100%ஆக மாற்றலாம். ஏப்ரல் 2026 விருச்சிகம் ராசி பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்புமுனை மாதமாக அமைய போகிறது. குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பாதியில் அபாரமான வளர்ச்சி காத்திருக்கிறது. தொழில் 83%. பதவி உயர்வு. ஏப்ரல் 14க்கு பிறகு சூரியன் உச்சம் பெறுவதால் வேலையில் உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய வாய்ப்புகள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். அரசாங்கம் வழியில் நன்மைகள் எதிர்பார்க்கலாம். பணம் 78%. நிலையான வருமானம். குரு மற்றும் புதனின் சஞ்சாரத்தால் பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிலுவையில் இருந்த பழைய கடன்கள் வசூலாகும். சேமிப்பு. வீண் செலவுகள் குறையும். எதிர்காலத்திற்காக முதலீடு செய்ய இது நல்ல நேரம். காதல் மற்றும் குடும்பம் 68%. கவனம் தேவை. சனி 5ஆம் வீட்டில் இருப்பதால் காதலில் சிறு சிறு சலசலப்புகள் வரலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புரிதல். மாத இறுதியில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்கும். ஆரோக்கியம் 76%. உடல்நிலை. தொடக்கத்தில் சிறு உடல் சோர்வு இருந்தாலும் மாத பாதியில் சுறுசுறுப்பு மீண்டு வரும். பராமரிப்பு. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருப்பது அவசியம். யோகா அல்லது தியானம் மன அமைதியை தரும். மொத்தத்தில் ஏப்ரல் 2026 உங்களுக்கு வெற்றி மற்றும் அங்கீகாரம் தரும் மாதமாக இருக்கும். விடாமுயற்சியால் எதையும் சாதிப்பீர்கள். சிறப்பு பரிகாரம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலத்தை தரும். அட்டகாசமான ஆரம்பம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு growth மோட் மாதமாக இருக்க போகிறது. கெரியர் 79%. இந்த வளர்ச்சி சும்மா கிடைக்காது. புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ப்ரொமோஷன் அல்லது இடமாற்றத்திற்கு வாய்ப்பு அதிகம். ஹெல்த் 82%. இதுதான் இந்த மாதத்தின் டாப். உடல்நிலை ஒத்துழைப்பதால் நீண்ட நாள் திட்டமிட்ட வேலைகளை இந்த மாதம் முடித்துவிடலாம். செம எனர்ஜியா இருப்பீங்க. லவ் 73%. சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் இறுதியில் சந்தோஷமாகவே முடியும். பார்ட்னருடன் அதிக நேரம் செலவிட வாய்ப்பு கிடைக்கும். மணி 70%. வரவு சுமாராக இருந்தாலும் வீண் செலவுகளை குறைத்தால் சேமிப்பு உயரும். லக் ஃபேக்டர். இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம மகர ராசிக்காரர்களோட ஏப்ரல் மாத ராசி பலன் தான். இந்த ஏப்ரல் மாசம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, மொத்தமா பார்த்தா 76% மார்க்கோட ஒரு ஸ்ட்ராங் மந்த், வலிமையான மாதம் அப்படின்னே சொல்லலாம். வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் நியூஸ். இந்த மாசம் உங்களோட கெரியர் சுமார் ராக்கெட் வேகத்துல போக போகுது. இதுக்கு நாம கொடுக்கிற மார்க் 86%.
ஆபீஸ்ல புது ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், எதிர்பார்த்த ப்ரொமோஷன் அல்லது சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. வேலையே இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல வேலை அமையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சோ முழு மூச்சோட முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா பணம். உங்களோட பொருளாதார நிலைமை இந்த மாசம் 75% பெட்டரா இருக்குங்க. பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆனா அதே நேரத்துல சின்ன சின்ன சுப செலவுகளும் வந்துட்டே இருக்கும். வண்டி வாகனங்களை மாத்துறதுக்கு அல்லது ரிப்பேர் பண்றதுக்கு செலவாகலாம். வரவுக்கேத்த செலவுகள் இருந்தாலும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல நீங்க கெட்டிக்காரங்க என்பதால் சமாளிச்சிடுவீங்க. அடுத்து லவ் அண்ட் ஃபேமிலி லைஃப். இங்க தான் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இதுக்கு 62% தான் கிடைச்சிருக்கு. லவ் பண்றவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஈகோ ப்ராப்ளம்ஸ் வரலாம். நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு பேசாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் 3வது நபர் யாராவது வந்து பேசினா தேவையில்லாத குழப்பம் வரும். சோ மத்தவங்க பேச்ச கேட்டு சண்டை போடாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 80% ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா வேலை பளு காரணமா சின்ன தலைவலி, நரம்பு பிடிப்பு அல்லது டென்ஷன் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு சிவனை அல்லது சந்திர பகவானை வழிபடுவது உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகளை தரும். சோ நேயர்களே, ஓவராலா பார்த்தா மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாசம் ஒரு அதிரடியான முன்னேற்றத்தை தரக்கூடிய மாசமா தான் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம் கும்பராசி நேயர்களே. பிறக்க போகும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களோட கெரியர், பணம், காதல், ஆரோக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கா இல்ல சுமார்தானா? வாங்க இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா பெர்சன்டேஜ் கணக்கோட பாத்துடலாம். 1. தொழில், வேலைவாய்ப்பு, கெரியர் 78%. முதல்ல உங்க கெரியர். ஏப்ரல் மாசம் உங்க உழைப்புக்கு ஏத்த நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. 78% அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கு. ஆபீஸ்ல உங்க மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்களோட விடாமுயற்சியால அதை ஈஸியா பிரேக் பண்ணிடுவீங்க. 2. பணம், பொருளாதாரம், மணி 68%. அடுத்ததா காசு, பணம், துட்டு, மணி. இதுக்கு இந்த மாசம் 68% கிடைச்சிருக்கு. அதாவது வரவு திருப்திகரமா இருந்தாலும் கூடவே கொஞ்சம் சுப செலவுகளும் வந்துட்டே இருக்கும். அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதே போல பெரிய முதலீடுகளை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. 3. காதல், குடும்பம், லவ் 77%. லவ் அண்ட் ஃபேமிலி லைஃப்க்கு இந்த மாசம் 77% மார்க்ஸ். ரொம்ப நாளா இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி புரிதல் அதிகமாகும். சிங்கிள்ஸா இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். மொத்தத்துல இது ஒரு ரொமான்டிக்கான மாசம். 4. ஆரோக்கியம், ஹெல்த் 79%. ஹெல்த் விஷயத்துல இந்த மாசம் நீங்க ரொம்பவே லக்கி. 79% அளவுக்கு உங்க ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. பழைய சின்ன சின்ன உபாதைகள்ல இருந்து சீக்கிரமே குணமடைவீங்க. ஆனாலும் வெயில் காலம் அப்படிங்கறதால நிறைய தண்ணி குடிங்க. உடம்ப நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. சோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 75% ஒரு பேலன்ஸ்டான சூப்பரான மாசமா தான் அமைய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்க தட்டி விடுங்க. உங்க கும்பராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க கும்பராசியா இருந்தா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மீன ராசி நேயர்களுக்கான 2026 ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பொற்காலமா அமைய போகுது. ஏன்னா இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலன் 80%. இந்த வருடத்தின் மிகச்சிறந்த மாதங்களில் ஒன்றாக இது அமைய போகிறது. சரி வாங்க, உங்களுடைய வாழ்க்கை, வேலை, பணம், காதல் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். 1. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு 81% இடிமின்னல்.
முதல்ல நாம பார்க்க போறது உங்களுடைய கரியர். இதுல உங்களுக்கு 81% சூப்பரான பலன்கள் கிடைக்க போகுது. நீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாசம் உங்க தகுதிக்கு ஏத்த நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைத்து தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகரும். புதுமையான ஐடியாக்களை பயன்படுத்தி பெரிய வெற்றிகளை குவிப்பீர்கள். 2. தனவரவு மற்றும் பொருளாதாரம். 74% பணமுட்டு. அடுத்ததா எல்லாரும் எதிர்பார்க்கிற பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? இதுல உங்களுக்கு 74% பலன்கள் இருக்கு. பணவரவு சுமாராக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பழைய கடன்கள் ஏதேனும் இருந்தால் அதை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் மட்டுமே இருக்கும் என்பதால் பெரிய நிதி நெருக்கடிகள் எதுவும் வராது. பலன்களில் பெரிய நிதி நெருக்கடிகள் எதுவும் வராது என்பதால் பெரிய நிதி நெருக்கடிகள் எதுவும் வராது. 3. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை. 85% இடிமின்னல். அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் அதிகபட்ச ஸ்கோர் கிடைத்திருக்கிறது காதல்ல தான். முறியம் 85%. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். காதலில் இருப்பவர்களுக்கு இது மிக இனிமையான மாதமாக இருக்கும். சிங்கிள்ஸாக இருப்பவர்களுக்கு தங்கள் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய அதிக வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாக முடியும். காதலில் புதுவேகம் பிறக்கும். 4. ஆரோக்கியம். 82% பலமாக. இறுதியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம். இதுல உங்களுக்கு 82% சிறப்பான பலன்கள் இருக்கு. கடந்த சில நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த சிறிய உடல் உபாதைகள் கூட இந்த மாசம் காணாமல் போகும். மனதிலும் உடலிலும் ஒரு புதுத்தெம்பும் உற்சாகமும் நிறையும். யோகா, தியானம் அல்லது உடற்பயிற்சி செய்ய தொடங்க இது ஒரு மிகச்சிறந்த மாதம். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு உடலை மேலும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்துல பார்க்கும்போது மீனராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக அமையப் போகிறது. இந்த அருமையான வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க மீனராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.